ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதிகா விஜயகுமார் vlog. இன்றைக்கி நம்ம க்ரீன் பீஸ் மசாலா, பச்சை பட்டாணி சப்ஜி, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி, தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி எப்படி பண்ணுறது, சுவையாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் தனியா பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன், இஞ்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாப்பொடி காஷ்மீரி சில்லி, நார்மல் சில்லி பவுடர் ரெண்டும் சேர்த்து 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் கசூரி மேத்தி, 1.5 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் பட்டாணி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முக்கியமாக தக்காளி வேணும். அதனால் 4-5 தக்காளி, 5 தக்காளி நறுக்கி வச்சு அதில் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணி ஒரு 5-6 முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி அதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் பட்டாணியோட. அதனால் இதை தனியாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு கடாயை எடுத்துட்டு கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் ஜீரகத்தை ஃபஸ்ட்டு போட்டு அந்த ஜீரகம் வெடிக்கிற வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கணும். ஜீரகம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சோன்னே வெங்காயத்தை கொட்டி அதை நல்லா வதக்கணும். ரொம்ப வெங்காயம் அப்படியே செவக்க ஆக வேண்டாம். ஓரளவுக்கு அது வெந்திருந்தால் போகிறோம். அந்த அளவுக்கு அதை வறுத்துக்கணும். இதோ இந்த ஸ்டேஜ் மாதிரி வறுத்துட்டு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணணும். அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ எல்லா மசாலா சாமானையும் போட்டுடலாம். தனியா பவுடர், கரம் மசாலா பவுடர், மஞ்சப்பொடி, சில்லி பவுடர் எல்லாம் ஒரு சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகா இதெல்லாம் நல்லா ஒரு வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அப்புறம் நம்ம கொஞ்சம் வதங்கின உடனே இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரைச்ச விழுது இதில் கரைச்சி விட்டுருணும். ரொம்ப தண்ணியாக ஊற்றாமல் ஓரளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றினா போகிறோம். இதை நல்லா வதக்கிட்டு கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி கூட வச்சுடலாம். ஏன்னா இது நல்லா கொதித்து நம்ம மேலே தெளிக்கும். மூடுறதுக்கு முன்னாடி உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு அதில் ஆட் பண்ணிட்டுருங்க. நல்லா மூடி போட்டு நல்லா அது வேகணும். அந்த தக்காளி நல்லா சுருண்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு அப்படி வரும். அந்த லெவல் வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சு அப்பப்போ திறந்து பார்த்து கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா முந்திரி பருப்பு அரைச்சி விட்டுறதுனால அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் அப்பப்போ பிரட்டி பார்த்துட்டும் திருப்பி மூடி வச்சுருங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்கு, எண்ணெயும் தனியாக வந்த மாதிரி இருக்குது. பதிலாக அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜு. இதை கூட இன்னும் கொஞ்சம் கூட வேகணும்னு தோணுது எனக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் தனியாக தக்காளி நல்லா சுருண்டுட்டு கொஞ்சமாக எடுத்து கெட்டியாக இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பட்டாணியை ஆட் பண்ணணும். பட்டாணியை ஆட் பண்ணி நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பியும் மூடி போட்டு வேக வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சியில் அரைச்சேன் பாருங்க, அந்த தக்காளி அந்த மிக்சியை கரைச்சி அப்படியே விட்டுருக்கேன். அதில் ஒட்டி இந்த தக்காளியும் இதில் கரைச்சி விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப வேண்டாம் உங்களுக்கு, அதாவது உங்களை பொறுத்தது. உங்களுக்கு நல்ல நீர்க்க வேணும் சப்ஜின்னா
கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி விட்டுக்கோங்க. ஆனால் உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த இது போதும், இந்த கன்சிஸ்டன்சி போருங்கிறதுனால இதோட நான் தண்ணி ஊற்றுறத நிறுத்தினேன். ஸ்டில் இது இன்னும் கொஞ்சம் இந்த பட்டாணியில் இதெல்லாம் ஏறணும் இல்லையா? பட்டாணியும் லைட்டாக தானே வேக வச்சுருக்கோம். பட்டாணியும் வேகணுங்கிறதுனால திருப்பியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அப்பப்போ திறந்து பாருங்கள். அப்பப்போ இந்த மாதிரி பரட்டி விடணும். பட்டாணி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பட்டாணி வெந்துருது அப்படின்னா இது ஃபுல்லாக முடிஞ்சிருத்துன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை நல்லா பொடிச்சு போடலாம். கையில் அப்படியே கசக்கி கசூரி மேத்தி போட்டால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் அதில் ஊற்றலாம். இல்லைன்னா பரவாயில்ல, ரொம்ப கட்டாயம் வேணுங்கிறது இல்லை. ஊற்றினா என்ஹான்ஸ் பண்ணும் டேஸ்ட்டை. ஃப்ரெஷ் க்ரீமையும் போட்டு நல்லா வதக்கினா நல்லா கமகமான வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக நார்த் இண்டியன் ஸ்டைலில் ஒரு மட்டர் கி சப்ஜி, அதாவது க்ரீன் பீஸ் மசாலா, பச்சை பட்டாணி சப்ஜி சைட் டிஷ்ஷு. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, எல்லாத்துக்கும், ஈவன் பூரி கூட நல்லாயிருக்கும். அன்றைக்கி அப்படியே சப்பாத்தியும் பண்ணினேன் நான். இந்த சப்பாத்தி மாவுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பை போட்டு எப்படி பிசைகிறேன் அப்படிங்கிற, ரொம்ப சில பேர் வெந்நீர் ஊற்றணும், பால் ஊற்றணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்பேன், கடலெண்ணெய். 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி நம்ம கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது சப்பாத்திக்கு எப்படி இருக்கணும்னா ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தளர்ந்து இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். பூரிக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்கணும், கெட்டியாக இருக்கணும். இதுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தளர்வாக ஒட்டிண்டு வரும் இல்லையா? அதனால் மீடியமாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி அதை ஆட் பண்ணி நம்ம அந்த பிசைஞ்சிக்கணும். இந்த இன்னும் கூட தண்ணி வேணும். இதுக்கு தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ரொம்ப ஒட்ட ஆரம்பிச்சிடும், இடவே வராது. இது போதும். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் தளர்வாக இருக்கான்னா கொஞ்சம் கெட்டியாக பிசைச்சிட்டேன். கெட்டி இல்லை இருந்தாலும் இன்னும் கூட தளர்வாக இருக்கலான்னு அப்புறம் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் உப்பருது, ஆஃப் தான் உப்பித்து, ஃபுல்லாக உப்பரில் சப்பாத்தி. ஆனால் சாஃப்டாக இருந்தது சப்பாத்தி, சாப்பிட்றதுக்கு வாய்க்கு நல்லா இருந்தது. நான் எண்ணெயே ஊற்ற மாட்டேன். கல்லில் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் போட்டுட்டு உடனே கேஸில் போட்டோன்னா இந்த மாதிரி அங்கே நல்லா உப்பி வரும். யூஸ்வலாக இன்றைக்கி என்னமோ உப்பில் எனக்கு சாஃப்டாக இருந்தது வாய்க்கு. ரோட்டி தான் ஃபுல்கா. இது இந்த சப்ஜியோட நல்லா இருக்கும். இது தோசைக்கும் நல்லாயிருக்கும் இந்த சப்ஜி, பூரிக்கும் நல்லாயிருக்கும். பூரி கிழங்கு பண்ணுறோம், பூரி இதுவும் சப்ஜியும் நல்லாயிருக்கும். நார்த் இந்தியன்ஸ் தான் அப்படி தான் சாப்பிடுவா. பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.